जय श्री राम. हरे कृष्णा. प्रार्थना मंदिर अडियार अनेवरुक्कुम नमस्कार. हरे कृष्णा. अडियाர்களே, இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது எல்லாருமே வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தை தாண்டி வரும்போது நமக்கான இன்பங்கள், நட்பு, உறவு, இந்த மாதிரி எல்லாம் தாண்டி வரும்போது ஒரு காலகட்டத்தில் நம்ம நம்மளோட பயணத்துக்கு கூட யாருமே இல்லாத மாதிரி ஒரு காலகட்டம் வரும். என்னன்னா இவ்வளவு பேர் இருந்தாங்க, எல்லாமே இருக்கும்போது இதுக்கு மேல பயணம் ஏதோ தனியா போற மாதிரியே தெரியணும். எல்லாரும் இருப்பாங்க, உள்ளவங்க எல்லாம் கரெக்ட் தான். அந்த நேரத்தில் அந்த வர அட்வைஸ் கூட ரொம்ப தெளிவாக நமக்கு இருக்காது. சம்திங் இஸ் மிஸ்ஸிங் என்ற மாதிரி நமக்கு ஏதோ ஒன்று குறைவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். குறைகள் எவ்வளவு இருந்தாலும் சில நிறைகளை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாஸ்திரங்கள், புராணங்கள் எல்லாமே சொல்றது ஒரே விஷயம். லௌகிக வாழ்க்கையும் நீங்க பாருங்க, ஒரு பயங்கரமான பிரச்சனை வரும். இன்னைக்கு எல்லாருமே கோடீஸ்வரர்லாம் கிடையாது. ஆனா ஒரு நிகழ்ச்சி, உதாரணத்துக்கு ஒரு திருமணம் நடத்தணும், ஏதோ பேசிட்டோம், அந்த கல்யாணத்துக்கெல்லாம் பேசி முடிச்சிட்டோம், காசெல்லாம் இருக்காது, ஆரம்பிக்கும் ஒண்ணுமே இருக்காது. ஆனா போக போக பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த கல்யாணத்தை பயங்கரமா முடிச்சுட்டு வந்துடும். எப்படி முடிச்சுதான் செஞ்சோம்ன்றது நமக்கு தெரியாது. இந்த உதவி நமக்கு எங்கிருந்து வந்தது, இது யாரு கொடுத்தா? நம்ம யாராவது எப்படாலும் யோசிச்சுட்டு போகலாம். ஒரு மனுஷன் ரொம்ப காலமா சாப்பிடல, பசி, பயங்கரமான பசி. அவர் எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கல, அப்படியே அழைச்சு தெரிஞ்சுனே இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தப்போ ஒரு சாப்பாடு போடுறது தெரிஞ்சது. கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா அது யாரா என்ன கேட்கறாங்களா இல்லையா, பொறுமையாக போனப்போ சாப்பாடு போடலாம் இருந்தது. சந்தோஷமாயிடுச்சு. சரி, கடற்கரை சாப்பாடு போட்டு எடுத்துட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாரு. என்னடா இவ்வளோ சுவை கடையில் நம்ம திடீர்னு ஒரு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா சாப்பாடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, அவருக்குன்னே வச்ச மாதிரி இருக்கு. கூடவே இனிப்பு வேறு இருக்கு. சம்மான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாயிட்டாரு. கடற்கரை ரெடி ஆகிட்டு சாப்பிட போல ஒரு குரல், சாப்பிடாதே, அது விஷம் கலந்து இருக்கு, அதனாலதான் அங்க வைத்து விட்டு சென்றாங்க. திடீர்னு ஒரு குரல் கேட்டோம்னா அவ்வளவுதான், ஒரு விட்டாரு, எழுதிச்சாரு, அவரு போயிட்டே இருக்காரு. அப்ப அந்த குரல் யாரு? பசியில நாம இருக்கோம், எவ்வளவு பிரச்சனை, அந்த சாப்பாடு கிடைச்சா எவ்வளோ இருக்குது. சிலவங்க இருக்காங்க சாப்பிட்டு உயிரை ஒட்டுதான் இருக்காங்க. ஆனா அது ரொம்ப 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 வாழ்க்கைக்கு உலகத்துக்கே தேவையற்றவர்கள் தான் அப்படி ஒரு முடிவு எடுப்பார்கள். திடீர்னு அந்த ஒரு குரல் கேட்ட உடனே நாமும் அதுதான் இருக்கும். பார்த்துட்டீங்களா? சில டைம் நம்ம வாழ்க்கையில் அப்படி போயிட்டே இருக்கும்போது இது வேண்டாம் என்று திடீர்னு ஒரு குரல் கேட்கும். அதுபோல் சில விஷயங்கள் நம் மனதில் தோன்றும், இது வேண்டும் என்று தோன்றா நம்ம அப்படியே நின்றுவோம். அதனால என்ன கஷ்டம் வருதோ நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அது போல இவருக்கு அந்த குரல் சாப்பிடாது, அது விஷம் இருக்குன்னு சொன்னாரு. அவர் பார்த்து விட்டாரு, போயிட்டு. ஏன்? சாப்பிட்டால் அடுத்த க்ஷணம் உயிர் கிடையாது, உயிரே இல்லை. அப்புறம் என்ன, அது சாப்பிடவும் முடியாது, பட்னியா கிடந்தாலும் இதே போன்று இன்னொரு முறை கிடைத்தாலும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போன பிறகு அவர்
கேட்டது, நான் பாட்டு சொல்லிட்டேன். அந்த குரல் உண்மையா? அந்த குரலுக்கு விஷயம் தான் எப்படி தெரிஞ்சது? ரொம்ப முட்டாள்தனமா இருக்கிறாங்க. இந்த குரல் யாரா இருக்கும்? எப்படி அது அந்த நேரம் எனக்கு தான் சொல்லிச்சு. ஒருவேளை இது எனக்கு ஏதோ தோணலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு முட்டாளா இருந்தேன். இவ்வளவு நாள் சாப்பாடு இல்லை, எனக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சது, ஒரு குரல் சொல்லிச்சே சொல்லி நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். மறுபடியும் அடுத்தது இல்லை பசியை மாயத்தை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி போறேன். திருப்பி போனப்ப பார்த்த போது ஒரு நாய் வாயை வைத்துவிட்டு கிடந்து கிடக்க அதிர்ச்சி. அப்பொழுது அந்த குரல் உண்மை, கேட்ட குரல் அசிரீரி உண்மை. உலகிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் ஒரு காலகட்டத்தில் தனிமையாக நாம் விலகி வருவோம். சில உறவுகள், சில பிரச்சனைகள் விலகி வருவோம். ஒரு காலம் ஆகும் பொழுது, ஒரு வயது ஆகும் பொழுது, தனிமை என்ற பயணம் வரும் பொழுது தானாக இப்படி ஒரு இடத்தில் நாம் சேருவோம். இங்கே சேரும் பொழுது, அது போன்ற ஒரு இடத்தை நாம் சேரும் பொழுது, எல்லோரோடும் இருக்கும் பொழுது, அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஆர் தி ஆரா அரவுண்ட் அஸ், நம்மளுடைய ஆரா என்பது நம்மை சூழ்ந்திருக்கும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, அது அதிகமாக ஆக சில விஷயங்கள் நமக்கு தானாக உள்ள வர ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள் உள்ள வருவது எப்படி என்றால், ஒரு நெட்வொர்க் கூட நீங்க கனெக்ட் ஆகுவீங்க. எல்லாருக்கையுமே செல்போன் இருக்கு, எல்லாம் கரெக்ட். ஆனா நாம தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஏர்டெல்னு ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிறோம், இல்லை ஜியோன்னு ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிறோம், இல்லை ஐடியா ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிறோம். தேர்ந்தெடுத்துட்டா சிம் கார்டு வாங்கணும். சிம் கார்டு வாங்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதாரத்தை கொடுத்து பதிவு செய்து கொள்கிறீர்கள். எப்படி நாம் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி நம்ம இங்கே நம்ம பதிவு செய்து கொள்கிறோம். பதிவு செய்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டணம் செலுத்தி குரு தட்சணை சொல்லிக்கலாம். நம்ம பாஷையில் குரு தட்சணை சொல்லிக்கலாம். அவங்க ஃபீஸ், அது வியாபாரம், குரு தட்சணை சொல்லிட்டு அந்த நெட்வொர்க்கோட நம்ம அலைன் ஆகிடுறோம். நம்ம அந்த நெட்வொர்க்கை சேர்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, சரி செல்போன் வாங்கிட்டோம், ஏர்டெல் வச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு நம்ம யாராவது ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணாமதா இருக்கோம், இல்லை ஐடியா ஃபோன் யூஸ் பண்ணாமதா இருக்கோம். நம்மளது இருந்தாலும் யாரது என்ன யூஸ் பண்ணாலும் நம்ம ஃபோன் ஏர்டெல் தான் பத்திரமா வச்சுக்கிறோம். வேற யாரோட போன யாருக்களை என்ன கதை பேசினாலும் நம்ம தொலைபேசி அலைபேசி நாம் வைத்துக் கொள்கிறோம். அது போன்று நாம் ஒரு இடத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டால் அந்த இடத்தோடு அங்கு இருக்கும் சக்தியோடு நாம் ஐக்கியமாகிக் கொண்டு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 2 சிம் கார்டு வச்சுக்கிறோம். எப்ப பார்த்தாலும் ஜியோலயே போன் பண்ணிக்கிட்டு ஏர்டெல் வேலை செய்யல, ஏர்டெல் நீங்க யூஸ் பண்ணவே இல்லை. அது போன்று அந்த சக்தியோடு நாம் அங்கு ஐக்கியமாகிவிட்டால் அந்த சக்தி ஒரு அசீரியாக நம்மிடம் பேசிக் கொண்டுதான் இருக்கும். அந்த நெட்வொர்க் ரீசார்ஜ் பேலன்ஸ், ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸ் நம்ம ஆட் பண்றது மாதிரி தான் நமக்கு ஆன்மீகத்தில் கிடைக்கும் ஒரு ஜெபமாலை. இதுல நம்ம ரீசார்ஜ் அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த எம்பெருமானோடு நமக்கு ஒரு நேரடி உறவு வரும். நம்ம குருநாதர் சொன்னது போல் இறைவனுக்கும் நமக்கும் தரகர்கள் தேவையில்லை. வழிகாட்டுவது மட்டும்தான் வழி தவிர ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு டைரக்டாக நமக்கு ஒரு சில விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த விஷயம் சரியா கரெக்டா என்பதற்கு ஒரு ஆதரைஸ்ட் ஏஜென்ட் வேணும் இல்லையா? செல்போன்ல கரெக்டா யூஸ் பண்றோம், எல்லாம் கரெக்ட். பிரச்சனை வந்தா எங்க போறோம்?
ஆர்கனைஸ் சர்வீஸ் சென்டர் போயிட்டு அங்க போய் சொன்னா மட்டும்தான் பதில் கிடைக்கும். தெருவில் போய் அங்கேயாவது நேரத்தில் பிரச்சனைனா அவனுக்கு தெரிஞ்சதுதான் கொடுக்க முடியும். தவிர அதற்காக நியமிக்கப்பட்டு அவங்க அந்த வேலைக்காக வைத்த ஒருவரை கேட்கும் பொழுது நேரடி உத்தரவாதம் இருக்கும். அது போன்றுதான் பிரார்த்தனா மந்திரில் நாம் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கே அந்த எம்பெருமான சக்தியை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஒருவரை நியமிப்பார். அந்த நியமிக்கிற அடியார் ஏர்டெல் ஓனர் ஆகிட முடியாது, கம்பெனி ஓனர் ஆகிட முடியாது. அது நமக்கு அந்த யோசனை இருக்கும். அந்த கம்பெனி ட்ரெஸ் நாங்க சொல்றதான கடைசி நேரத்தில் கம்பெனியில் என்ன செய்வாங்க, ரொம்ப ஆர்டர் காமிச்சா சீட்டை கழிச்சு அனுப்பிடுவாங்க. ஒழுங்கா கம்பெனியில் ஒழுங்கா வேலை செய்யும் போது அது அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனை. அது போன்று நம் பிரார்த்தனா மந்திரில் அடியார்களே, ஒரு உத்தரவு என்பது ஒரு வழியாக தான் வரும். நாம் நம் ஜபம் செய்து கொண்டும் பஜனைகள் செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவுதான் நேராக நமக்கு நெட்வொர்க்ல வழி கொடுத்துட்டே தான் இருப்பார். சில பிரச்சனைகள் அது வரும் பொழுது அதை கேட்டு தீர்க்க வேண்டியது அதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவர் தான். தவிர தேவையில்லாமல் நமக்கு தெரிஞ்ச வித்த, நமக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்ச வித்த அதெல்லாம் தேவையில்லை. அது போன்ற பழக்கங்களும் நமக்கு தேவையில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஒரு இடத்தில் நம்மை ஐக்கியமாக்கிக் கொண்டிருக்கிறோம். யாரும் கத்தியை காட்டி மிரட்டி வந்தால்தான் செய்யலாம் அவ்வளவுதான் சொல்லி வீட்டில் மிரட்டு. நம்மை அறியாமல் வரும் ஒரு இணைப்பு, அதுதான் அந்த நேரத்தில் சாப்பிடாதே விஷம் இருக்கிறது என்பது போல் ஒரு குரல் நம்மை வாசித்துக் கொண்டே இருக்கும். நீ வாழ்க்கை உட்கார்ந்து ஒரு பிரச்சனைகள் தீவிரம் முதற்கொண்டான வழி நான் காண்பிப்பேன் என்று நம் மனதிற்குள் பேசிக்கொண்டே ஒரு குரல் பேசிக்கொண்டே. அது எப்படி வந்தது, எதற்காக வந்தது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரம் அந்த குரலின் ஓசையை கேட்டு அதற்கு அடிப்படையில் இருந்தால் அதற்குண்டான பலன் கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல அந்த பலன் எப்படி நம்ம கரெக்டா கிடைக்கும் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. அதற்குதான் நமக்கு தேவை குருநாதரின் ஆசீர்வாதம். குரு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நாம் நினைச்ச சில காரியங்கள் முறையிடும் பொழுது தெளிவாக வருவது. குரு அங்க போய் அவருக்காக உட்கார்ந்து ஹோம்வொர்க்லாம் எழுத மாட்டார். நீங்கள் சொல்லும் பிரார்த்தனை மறுபடியும் இறைவா இந்த அடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார், செஞ்சு கொடுக்க கேட்கும் பொழுது வாரியாருக்கு அவரால் நியமிக்கிற ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்காங்க, கிளாஸ் லீடர் இருக்காங்க. அந்த லீடர் சொல்றத வாரியார் கண்டிப்பா கேட்பாரு இல்லையா? ஒரு கம்பெனியில எல்லாருமே இருக்கும்போது ஒரு சூப்பர்வைசர் அந்த முதலாளி இருப்பார். யார் என்ன சொன்னாலும் சூப்பர்வைசர் கேட்பார், கரெக்டா கேட்பார். அது போன்று ஒரு குருவு தன்மை, நல்ல குருவு தன்மையும் அதுதான். அடியார்களுக்காக அவர்கள் பிரச்சனையே எங்களுமான முறையில் வருது. அது போன்று ஒரு இடத்தில் தான் நாம் அனைவரும் என்று ஐக்கியமாகி இருக்கின்றோம். இந்த பிரார்த்தனை நாம் சொல்லிக் கொண்டே ஒரு பொழுது நீங்களும் ஒரு பிரார்த்தனையை நேரம் சொல்லலாம். உங்களுக்காக இங்கு சொல்லும் பொழுது கூட நீங்க ஒரு மனதா உறுதியா கோவிந்தா 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 என்று நீங்க உறக்க சொல்லிக் கொண்டே வரும் பொழுது என்று நான் பார்த்து கொண்டே இருப்பேன். யார் யார் இந்த பிரச்சனைக்கு உண்மையாக தன்னை உருகி கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வரும் என்பது நாளைக்கே ஒரு கோடீஸ்வரன் ஆயிடும் அப்படிங்கிறது. நல்ல வளர்ச்சி என்பது படிப்படியாக முன்னேறுவது. அது போன்ற மாற்றம் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா கண்டிப்பாக கொடுப்பார். அதுவும் இல்லாமல் எல்லா மார்க்கங்களிலுமே
ஒரு இறைவனை நாம் வேண்டிக் கொண்டு வரும்பொழுது கொள்ளும் பொழுது பரமாத்மா என்ற ஒரு சக்தியை நாம் வேண்டும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா வேறு எந்த சக்தியும் அந்த ஒரு பேர் நாம் சூட்டுவதில்லை. இந்த பரமாத்மா பரமா எல்லா ஆத்மாவும் பரமாக இருக்கும். அந்த ஆத்மா சூட்சுமமாக நாம் ஸ்ரீமத் பாகவதிலே கண்டு போகும்போது ஒளி வடிவமாக மாற்றிக்கொண்டு உருவம் இல்லாத ஒரு சொரூபமாக மாற்றிக்கொண்டு எல்லா பிரச்சனையும் கிரகித்துக் கொள்ளும் ஒரு மாபெரும் சக்தியாக மாறிக்கொள்கிறது. அந்த இடத்துல the finest part of spirituality, ஆச்சாரம் அனுஷ்டானம் ஆடை அலங்காரம் எதுவும் இல்லாமல் நேரடியாக சக்தியை பார்த்து கிருஷ்ணா என்று நாம் முறையிடும் பொழுது சொல்லுங்கண்ணா அப்பொழுது இந்த கதையின் சுருக்கம், லௌகிக வாழ்க்கையில் நாம் சிக்கிக்கொண்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பிரச்சனைகளும் எல்லா நட்பும் உறவும் சூழலும் நண்பர்கள் இருந்து நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் எல்லா வகையிலும் போய்கொண்டே இருக்கும் பொழுது சிறியதாக ஒரு குரல் நமக்கு கேட்கும், இது வேண்டாமே. அதை எத்தனை பேர் அதற்கு அடிமணிந்து இருக்கின்றோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அடிமணிந்தவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடைவார்கள். அந்த லட்சியத்தை அடைவதற்கு கிருஷ்ண பரமாத்மா தன் அடியார்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டேதான் இருப்பார். அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கை. சில பேர் சொல்லியிருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனை, மறுபடியும் 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 இதேதான் செய்யலாம், மறுபடியும் இதேதான் பிரச்சனைகள் தான் இருப்பாங்க. அப்படி கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா அவரை சரணடைந்து விட்டால், அர்ஜுனா நீ உறுதியாக கூறு, என் பக்தன் என்றும் அழிவதில்லை என்பது போல் அவரை சரணடைந்து விட்டால் அவரை காப்பாற்றுவது மட்டும்தான் எம்பெருமான். இது உறுதியான வார்த்தை. அப்பொழுது நாம் அனைவரும் என்ன செய்யணும்? இது போன்று ஒரு இடத்தில் ஒரு ஆன்மீக கூட்டத்தில் ஜெபக்கூடத்தில் நாம் அமர்ந்து கொள்ளும் பொழுது நம்மை முழுமையாக இங்கே அர்ப்பணித்துக் கொண்டு நம்ம கூட இருக்கும் பக்கத்தில் அமர்ந்து கொள்ளக்கூடிய அடியார்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன சக்தி இருக்கு நம்ம யாருக்கா தெரியுமா? அந்த ஆத்மாவுக்கு யார் யாருக்கு எந்த எந்த உயரத்தில் இருக்கிறாங்க நம்ம கூட நமக்கு தெரியாது. ஒருத்தரை வந்து பார்த்து கொண்டு கணக்கிடக்கூடாது. எப்பொழுதுமே இந்த மெட்டாபிசிக்கல் ஆரம் சொல்லுவாங்க, அது யாருக்கு எவ்வளவு என்ன தெரியும். அப்பொழுது நமக்கு இந்த லௌகிக வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நாம் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து அவரிடம் முன்வைக்கும் பொழுது நம்மை சூழ்ந்து இருக்கும் கிருஷ்ண அடியார்கள் அவர்களின் ஆசீர்வாதம் நம்மை கண்டிப்பாக உயர்த்தி தரும். அதனாலதான் குருநாதர் சொல்றாரு, எப்பொழுதுமே வாங்க இங்க உட்காருங்க, வேற எதுவும் நீங்க பெருசா செய்ய வேண்டாம், சொல்ற பிரார்த்தனைய மன ஒழுக்கத்தோட கேட்டுக்கிட்டே வாங்க. அந்த விஷயம் நாம் அனைவரும் நமக்குள் ஒரு பதிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், முடிந்தவரை பிரார்த்தனா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நாங்களும் எங்களை மாற்றிக்கொண்டு 6:30 மணிக்கு பஜனை என்றால் 6:30 மணிக்கு பஜனை ஆரம்பித்து பிராக்டிஸ் பண்ணிட்டோம். 7:40 வரைக்கும் பஜனை, அப்புறம் ஸ்ரீராமராம இதெல்லாம் முடிந்த பிறகு இந்த காலட்சேபத்துக்கு அப்புறம் பிரார்த்தனைக்கு 8:30 பூஜை முடிச்சிடணும்ன்றது எங்களுக்கு ஒரு குருநாதமான உத்தரவு. அதை நாம் வந்து கண்டிப்பாக பிராக்டிஸ் செய்ய வேண்டும் என்றால் முடிந்தவரை நாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இங்கே அமர்ந்து கொண்டு அந்த சக்தியை கிரகித்துக் கொள்ளுகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு பஜனை பாடும்போது 2 அடியார்கள் எல்லாம் பாடிக்கொண்டு இருந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே இங்க வந்து ஒரு பயங்கரமான கூட்டமாக இருந்து அமோகமாக இருந்தது. அப்ப நாங்க யோசிக்கலாம், என்னடா சேவை செஞ்சு கடைசியில எல்லாம் வந்து துருவா தெரிஞ்சு போதே இருக்கு. அப்படி கிடையாது. இனி என் அடியார்கள் பாடுவார்கள்,
வந்ததுல நான் நிறைய மாற்றத்தை எடுத்து வருவேன்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தரே இருக்காங்க இருக்க மாட்டாங்க கிடையாது. இங்க யாரும் நிரந்தரம் கிடையாது. வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு பஜனை பாடல்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கப்படும். விருப்பமுள்ள அடியார்கள் பெயர் தரலாம். சாயங்காலம் 7 to 8 வரைக்கும் ஒருவர் அடுத்த வாரம் ஒரு பாடலுக்கு ரிப்பீட் கொடுக்கறதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கப்படும். பசங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வரலாம். இங்கே அடுத்தது இன்னொரு ஆம்பிளிஃபையரை செட் பண்ணி 5 மைக்கு ஒருத்தர் பாடுனா அடுத்து ரிப்பீட் கொடுக்க ஆரம்பிக்கணும். சொல்ல முடியாது. நாளைக்கு நீங்களே கூட மெயின் பாடலும் பாட ஆரம்பிக்கணும். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாலும் அதை கட்டுப்பட்டு வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே அடியார்களே, நாம் அனைவரும் இந்த நம்பிக்கையோடு நாம் ஒரு இடத்தில் நம்மளை ஐக்கியமாக்கிக் கொண்டு அங்கே நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்க்கையில நம்ம சாதாரணமா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே போனாங்க. அன்னைக்கு ஒருத்தர் பேர் சொன்னாங்க, சாமி நான் ஜெபமாலை வாங்குறது கருவியெல்லாம் எழுதுறது இல்லை, வெங்காயம் போடலாம் சாப்பிடல, யார் எழுத நம்ம செய்யக்கூடாது. அப்பா சொல்றா நான் சொல்லுவேன், வாய்க்கு ருசியா சாப்பிடலன்னா வேஸ்ட், துணியாவே வேஸ்ட். இப்போ நம்ம பேசும்போது கூட இதே நாளைக்கு பேசுறேன்னு பேச வராங்க. ரம்ஜான் மகளில் பிரியாணி வாசனை அடிச்சுட்டே இருக்கும், கைகாலாம் ஆடியதான் இருக்கும். புரியுதுங்களா? வாழ்க்கையில் ஒரு தியாகம் செய்து கொண்டுதான் பக்தியை மறக்க வேண்டும் என்பது குருநாதர் விஷயம் கிடையாது. இல்லற வாழ்க்கையில் எல்லாமே எல்லா பிரச்சனையும் பகிர்ந்து கொண்டே நாம் இறைவனை பற்றி கொண்டே போகும் பொழுது நம்மை விட்டு செல்லும். ஒன்றால் நம்மை விட்டு செல்லும். நான் முன்னே சொன்னேன், பார்த்தீங்களா, ஒரு நாள் சொல்லியிருந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ரெகுலராக ஒரு அடியார் சொன்னேன், உங்களுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸா தான் காண போயிருப்பாங்க, பழைய உறவு சொந்தக்காரதான் காண போயிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பந்தம் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களோட பெருசா பேசிக்கவும் மாட்டீங்க. முக்கியமான நேரத்தில் இங்கே வரும்பொழுது நீங்களுக்கு ஒரு பெரிய ஐக்கியமாக இருக்கும். புதன்கிழமை ஆகும்போது, வெள்ளிக்கிழமை ஆகும்போது, சனிக்கிழமை காலையில் உங்களுக்கு யோசனை வரும், சாயங்காலம் எப்படியா பிரார்த்தனை முதல் போயிடணும்னு சொல்லிட்டு. எவ்வளோ வேலை இருக்கு, ஃபங்க்ஷன் போனா கூட தலையெழுத்து நம்ம போய் உட்காந்துட்டு இருப்போம். இங்க ஒன்றும் கழகாது, சும்மா வந்து உட்காந்து சந்தோஷமாக இருக்கும். அதுதான் அந்த அசிரியை ஒரு குரல், நீ சாப்பிடாத விஷயம் கலந்து இருக்கிறது என்பது போல் உங்களை இங்கே அமர வைக்கின்ற குரல். அந்த குரல் எல்லோருக்குமே கேட்கும். அதை கேட்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தான் கிடையாது, அதற்கு மரியாதை கொடுத்து அடிபணித்து இந்த அடியாரோடு இருந்தாலே போதும். நினைச்ச காலம் சாதிச்சு வந்துட்டே இருக்கலாம். கிருஷ்ணா அவர்கள் ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, நாம் அனைவரும் அடுத்தது பிரார்த்தனைக்கு போவோம். பிரார்த்தனா மந்திரில் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அபிஷேகம், அர்ச்சனை, தீபாராதனை இது போன்ற எந்த பழக்க வழக்கங்களும் கிடையாது. பூஜை வகைகளிலே பல வகையில் கேரளாவில், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில், அப்புறம் சித்தர்கள் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ற ஒரு பூஜை முறை தாந்திரிக பூஜை. தாந்திரிகன்னா மந்திரம் கிடையாது, அது ஒரு பூஜை முறை. அதில் எம்பெருமானிடம் நேரடியாக சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அதற்கு உண்டான ஒரு சூட்சும ரகசியங்கள், பிரார்த்தனைகள் இருக்கு. அது ஒருத்தர் சொல்லும் பொழுது எல்லாருக்குமாக மந்திரம் போய்கொண்டே இருக்கும். அது போன்ற ஒரு சக்தி அந்த ஆவான முறையை தேவைப்படுகிறது. குருவாயூர்ல அப்படிதான். நம்ம திருவொற்றியூர் வடுவழியம்மன் கஷேத்திரத்துல சிவபெருமானுக்கு நடக்கும் பூஜை சைவ பூஜை, அம்பாளுக்கு நடப்பது தாந்திரிக பூஜை. கேரளா நம்பூதிரி தான் முக்கியமான பூஜை செய்வார். ரத்த புஷ்பாஞ்சலி என்ற ஒரு பிரார்த்தனை என்ற ஒரு புஷ்பாஞ்சலி, ரத்த புஷ்பாஞ்சலி என்பது நம்ம இந்த இட்லி பூக்கள் 14 பூ இருந்தா போது கையில அவருக்கு உட்கார்ந்து ஓரோ பூவை அடிக்கும் பொழுது 108 மந்திரத்துக்கு சமம். அவ்வளவு பெரிய பூஜை அந்த 14 புஷ்பங்களே முடிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு சூட்சமான பூஜை தான் இங்கே. அதனால்தான் இங்கே நீங்கள் வைக்கும் கோரிக்கைகள் உடனடியாக கேட்கப்படும். கண்டிப்பாக மாற்றங்கள்
சீக்கிரமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனாலதான் நானும் எல்லாருக்கும் ஒரே விஷயம் சொல்றது, இங்க வந்தோம், இங்க உட்கார்ந்தோம், பிரச்சனையோட தான் எல்லாருமே வரும். முடியாத பிரச்சனை நிறைய பிரச்சனையோட வரும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டும் என்ற நம்பிக்கை நீங்கள் கொண்டு கொண்டே இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு வேற சிந்தனையை வேற எங்க சிதற விடாம அந்த கோவிந்தா கோவிந்தா கூட சொல்லிக்கிட்டே வாங்க. ஆட்டம் வருதா இல்லையா? கிருஷ்ணா அர்ப்பணம். ஹரே கிருஷ்ணா அடியார்களே, நாம் அனைவரும் இனி அடுத்து கூட்டு பிரார்த்தனைக்கு சொல்லுவோம். நம் மனதில் இருக்கிற பிரச்சனைகள், கோரிக்கைகள், ஏகங்கள், நாம் எதை அடைய வேண்டும், நம் லட்சியங்கள் அனைத்துமே எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தியான எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவின் பாதங்களுக்கு செலுத்தி, எம்பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் ஒருவரே எங்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையை விசுவாசம் கொண்டு, அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பிரார்த்தனைக்கு செல்வோம். கிருஷ்ணா. ஓம் ஹரே கிருஷ்ணா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, இந்த வானத்தையும் இந்த உலகத்தையும் எல்லா உயிரினங்களையும் படைத்த எங்கள் ஏக இறைவனே, சர்வ வல்லமை வாய்ந்தவனே, எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தியே, ஆரம்பமும் அழிவும் இல்லாதவனே, ஈடு இணை இல்லாதவனே, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருப்பவனே, ஆதி மேய்ப்பவனே, சாதிக்க முடியாததை சாதித்து தருபவனே, குணப்படுத்த முடியாததை குணப்படுத்தி தருபவனே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவனே, கேட்டதும் கொடுப்பவனே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. எங்கள் குருநாதருடைய துணையும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் வழிகாட்டுதலும் எங்களோடு எப்பொழுதும் இருந்து கிருஷ்ணா, நாங்கள் சொல்லுகின்ற உன்னுடைய கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தை இரவு பகல் எந்த நேரமும் கிருஷ்ணா, எங்களுடைய நாக்கு எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. எங்களுடைய மனதினாலும் வார்த்தைகளினாலும் எண்ணங்களினாலும் உணர்வுகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் நாங்கள்
நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செய்த தனியாகவோ கூட்டமாகவோ செய்த எங்கள் முன்னோர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தாலும் எங்களுடைய வரம்பு மீறிய செயல்களையும் மற்றும் நாங்கள் புரிந்த அலுவற்கத்தக்க செயல்களையும் கிருஷ்ணா நீங்கள்தான் அவைகளை மன்னித்து அருள வேண்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எம்பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவே, உங்களுடைய அனுகிரகத்தாலும் எங்கள் குருநாதரின் ஆசீர்வாதத்தாலும் கிருஷ்ணா அளவு கடந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் உங்களின் அடியார்களாகிய நாங்கள் கிருஷ்ணா உங்களுடைய கமல பாதங்களை பற்றி தொழுது மண்டியிட்டு கையேந்தி உங்களிடமே எங்களை அர்ப்பணித்து எங்கள் மனதின் ஆழத்திலிருந்து கிருஷ்ணா எங்கள் மனதின் ஆழத்திலிருந்து பெருமானே நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா நீங்களே இங்கு நேரடியாக இறங்கி வந்து எங்கள் முன்னே ஒரு மாபெரும் சக்தியாக மாறி இங்கே எங்கள் முன்னே அமர்ந்து கொண்டு எங்களை பிரார்த்தனையை கேட்க செவிசாய்க்க வேண்டும் என்று கிருஷ்ணா நாங்கள் அனைவரும் அன்போடு அணிபணிந்து பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணா கிருஷ்ணா நாங்கள் இன்று இங்கு உங்கள் முன் வைக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை வேறு யாரிடமும் சொல்ல முடியாது. கிருஷ்ணா பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவே, இங்கே கூடியிருக்கும் உங்கள் அடியார்கள் கிருஷ்ணா உங்களிடம் அவரவர்கள் கோரிக்கைகள் வைக்கவே எந்தவித சிரமமும் பார்க்காமல் இங்கே எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வந்துள்ளார்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மட்டுமே தீர்க்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். கிருஷ்ணா பெருமானே நாங்கள் இந்த உலகியல் வாழ்க்கை அனுபவித்து வாழ்பவர்கள், எந்தவித ஆச்சாரமும் அனுஷ்டானமும் இல்லாதவர்கள், யாரிடமும் சொல்ல முடியாத எங்கள் கஷ்டங்களையும் எங்கள் மன பாரங்களையும் கிருஷ்ணா உங்கள் முன்னே வைக்கின்றோம். கிருஷ்ணா கிருஷ்ணா நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்கள் சிந்தனையில் கொண்டிருந்த தவறான எண்ணங்களையும் அதனால் நாங்கள் செய்த சகல பாவங்களையும் குற்றங்களையும் எங்கள் தீய உணர்வுகளையும் பெருமானே நீங்கள் மட்டுமே அறிவீர். இனியும் தவறுகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். கிருஷ்ணா செய்த தவறுகளை நாங்கள் இப்பொழுது உணர்கின்றோம். கிருஷ்ணா அந்த தவறுகளை நாங்கள் செய்யாமல் இருக்க கிருஷ்ணா நீங்கள் தான் உதவ வேண்டும். கிருஷ்ணா பெருமானே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எங்கள் சிறு புத்தியால் நாங்கள் செய்த தவறுகளை நாங்கள் உணர்கின்றோம். கிருஷ்ணா வெளியில் சொன்னால் அது எங்களுக்கு பெருத்த அவமானத்தை
சமாதானத்தை ஏற்படுத்தும் கிருஷ்ணா. யாருக்கும் தெரியாது என்று நாங்கள் நினைத்தாலும் கிருஷ்ணா நீங்கள் அதை அறிவீர் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் கிருஷ்ணா. கிருஷ்ணா உங்கள் முன்னே இன்று நாங்கள் மண்டியிட்டு அடிபணிந்து அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் கிருஷ்ணா. பெருமானே கடினமான நாட்களிலே யார் என்ன சொன்னாலும் என்ன கேலி கிண்டல் செய்தாலும் மனம் தளராமல் இந்த பிரார்த்தனா மந்திருக்கு விடாமல் வந்தோம் கிருஷ்ணா. கிருஷ்ணா எங்கள் மீதும் எங்கள் எதிர்காலத்தின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் நீங்கள்தான் என்று நாங்கள் உறுதியாகவும் விசுவாசமாகவும் நம்புகின்றோம் கிருஷ்ணா. எங்கள் நம்பிக்கை விசுவாசம் எப்பொழுதும் உங்கள் மீது மட்டும்தான் இருக்கும் கிருஷ்ணா. கண்டிப்பாக என் கண்ணன் ஒரு விடிவு காலம் தருவார் என்று நம்பிக்கை கொண்டோம் கிருஷ்ணா. எங்கள் குருநாதர் உபதேசித்த கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தின் வல்லமையால் எங்களை படிப்படியாக உயர்த்தியதை நாங்கள் மறக்கவில்லை கிருஷ்ணா. இன்று நாங்கள் படிப்படியாக முன்னேறி வருகிறோம் என்பது சந்தேகமே இல்லை கிருஷ்ணா. எங்களுக்கு நடந்த இந்த அதிசயங்கள் இனி எங்கள் பிள்ளைகளுக்கும் இங்கே புதியதாக வந்துள்ள அடியார்களுக்கும் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பெருமானே அந்த நம்பிக்கையோடு இனி பின்வரும் எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் கிருஷ்ணா. பெருமானே எங்களிலே திருமணமாகாத உங்கள் பிள்ளைகளுக்கு சகல விதமான திருமண தடைகளை நீக்கி கிரக தோஷங்களை போக்கி சாப கட்டுகளை முறித்து உடனடியாக காலம் தாழ்த்தாமல் நேரம் கடத்தாமல் எல்லா பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து கிருஷ்ணா ஒரு நல்ல வரனை அமைத்து அந்த திருமணத்தை நீங்களே முன்னின்று நடத்தி தருவதை அடியார்கள் நாங்கள் அனைவரும் கண் குளிர பார்க்க வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட தேதியிலே எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் பணம் கட்டுப்பாடு இல்லாமல் வேறு எந்த குடும்ப பிரச்சனையும் இல்லாமல் வெகு விமர்சையாக நடந்திட கிருஷ்ணா நீங்களே அருள் புரிய வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே திருமணமான தம்பதிகளுக்கு அவர்கள் மன பாரத்தை அறிந்து கிருஷ்ணா காலம் தாழ்த்தாமல் சீக்கிரமே ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே கர்ப்பமாக இருக்கின்ற அடியார்கள் கர்ப்பத்தை பாதுகாத்து அந்த தாயிற்கும் சிசுவிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை அளித்து சுகப்பிரசவம் அடைந்திட கிருஷ்ணா நீங்களை அருள் புரிய வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா எங்கள் குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டும் கிருஷ்ணா. அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்க வேண்டும் கிருஷ்ணா. அவர்கள் பெற்றோர்கள் ஆசை நிறைவேறும்படி நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேலும் மேலும் படிக்க வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கல்விக்கு தேவையான பணம் மற்றும் இதர வசதிகளை நீங்களே அவர்கள் தந்து அருள் புரிய வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் பிள்ளைகள் படித்த பின்பு அவர்களுக்கு நல்ல வேலையும் அமைத்து தர வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா கணவன் மனைவிமார்களுக்கு இடையே உள்ள மனஸ்தாபங்களை நீங்கள் நான் சரி செய்து தர வேண்டும் கிருஷ்ணா. அவர்கள் இல்லற வாழ்க்கையில் உள்ள கசப்புகளை போக்கி அவர்களை நல்ல கிரகஸ்தர்களாக மாற்றி தர வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே எங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைகளை நீக்கி கிரக தோஷங்களை
அகற்றி பில்லி சூன்யம் ஏவல்களை விரட்டி அடித்து எங்கள் இல்லத்தை நீங்கள் வசிக்கும் மாளிகையாக மாற்றி தர வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, எங்கள் வீட்டில் உள்ள கட்டுமான பணிகள் எந்த தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்களை இல்லத்தை கட்ட நினைக்கும் பொழுது அதில் ஏற்படும் தடைகளை கிருஷ்ணா நீங்களே உடைத்து எரிய வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, அடியார்கள் நாங்கள் உங்களை மட்டுமே நம்பி நீங்கள் வசிக்கும் மாளிகை என்று எண்ணி எங்கள் இல்லத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வாடகைக்கு வீடு கொடுத்த அடியார்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்களை நீங்களே தீர்த்து வைக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் வீடுகளில் நல்ல வாடகைதாரர்கள் அமைய வேண்டும் கிருஷ்ணா. வாடகை வீட்டில் வசிக்கும் அடியார்களுக்கு சீக்கிரமே ஒரு சொந்த வீடு அமைய வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, சொந்தமாக வீடு வாங்க முயற்சிக்கும் முன்னடியார்களுக்கு கிருஷ்ணா, சுந்தரா, உங்கள் மனம் இறங்கி அதில் உள்ள சிக்கல்களை நீக்கி அவர்கள் ஆசை நிறைவேற்ற எம்பெருமானே நீங்களே அனுகிரகிக்க வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, உங்களையே நம்பி வெளிநாடுகள் வசிக்கும் அடியார்களை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் கிருஷ்ணா. நாடு விட்டு நாடு சென்றாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அவர்களை அர்ப்பணிக்க வேண்டும் கிருஷ்ணா. அவர்களை நம்பி வாழும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களையும் நீங்கள் தான் உங்கள் சங்கு சக்கரத்தோடு காத்து ரட்சிக்க வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, எங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் அந்த ஸ்தலத்திற்கு நீங்களே ஏக முதலாளியாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்கள் தொழில் மற்றும் எங்கள் வியாபாரம் போட்டியினாலும் பொறாமையிலும் பாதிக்கப்படாமல் இருக்க நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, நாங்கள் செய்த முதலீடு எந்தவித தடையும் இல்லாமல் அந்த வியாபாரத்தை நன்கு வளர்க்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் விவசாய நலன்கள் நல்ல மகசூல் தர வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் விளைச்சல் நல்ல லாபத்தை ஈட்டி தர வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் கடைகளில் நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் வாகனங்கள் நல்லபடியாக செயல்பட வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, நாங்கள் வேலை செய்யும் அலுவலகங்களில் எங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்கள் முதலாளிகளுக்கு நாங்கள் என்றும் விசுவாசமாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. வாங்கும் சம்பளத்திற்கு நேர்மையாக உழைக்க வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, வேலை கிடைக்காமல் தவிக்கும் முன் அடியார்களுக்கு உடனடியாக அவர்களை ஒரு நல்ல வேலையில் அமர்த்த வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, நாங்கள் எப்பொழுதும் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, எங்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் நீங்களே ஒரு மருந்தாக அமைய வேண்டும் கிருஷ்ணா. இந்த கடினமான காலகட்டத்திலே எந்தவித தொற்று நோயும் எங்களை அண்டாமல் இருக்க கிருஷ்ணா நீங்களே ஒரு தன்வந்திரி சக்தியாக மாறி எங்களை காக்க வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, எங்களுக்கு ஏற்பட்ட சாப கட்டுகளை முறித்து கண் திருஷ்டிகளை அகற்றி எங்கள் முன்னோர்களின் பித்ரு சாபங்களை போக்கி எங்கள் வம்சம் செழித்திட மற்றும் எங்கள் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற செய்கிறார் கிருஷ்ணா. எம்பெருமானே, உங்களையே நம்பி வந்து உங்கள் நாமத்தை மட்டுமே கதி என்று வாழும் இந்த அடியார்களுக்கு கிருஷ்ணா நீயே சர்வ ரட்சகனாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே, உங்களுக்கு புரியும் இந்த பக்தி தொண்டும் கைங்கரியமும் தான் எங்கள் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. எம்பெருமானே,
பரமாத்மாவே, இந்த கைங்கரிய பாக்கியம் தடைபெறாமல் நடக்க கிருஷ்ணா நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு அனுகிரகிக்க முடியும். கிருஷ்ணா உங்களுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஆசைப்படும் அடியார்களுக்கு உடல் உபாதை இல்லாமல் காக்க வேண்டும். கிருஷ்ணா ஆகவே கிருஷ்ணா அடியார்களாகிய நாங்கள் அடுத்து ஒன்று கூடி ஜபிக்கின்ற உங்கள் சக்தி வாய்ந்த கோவிந்த நாம ஜபத்தின் மகா மந்திரத்தின் வல்லமையால் பெருமானே எங்கள் வீட்டில் பொருளாதார நிலை உயர்ந்து வறுமைகள் நீங்க வேண்டும். கிருஷ்ணா உணவும் பொருளும் உடையும் குறையின்றி கிடைக்க வேண்டும். கிருஷ்ணா நாங்கள் வாங்கிய கடன்களை நல்லபடியாக திருப்பி தர வேண்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் நீடித்த ஆயுளும் மற்றும் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்திட பெருமானே நீங்களை அனுகிரகிக்க வேண்டும். கிருஷ்ணா பெருமானே வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகள், மனிதனால் மாற்ற முடியாத பிரச்சனைகள், இதை போன்ற கோரிக்கைகளோடு இன்று உங்கள் முன்னே அடிபணிந்து நீங்கள் ஒரு மாற்றம் தருவீர் என்ற விசுவாசம் கொண்டு கிருஷ்ணா நாங்கள் எங்கள் சங்கல்பத்தை முன்வைக்கின்றோம். கிருஷ்ணா பெருமானே இந்த சங்கல்பத்தோடு நாங்கள் கூறிய இந்த கூட்டு பிரார்த்தனை கோரிக்கைகளை நீங்கள் ஏற்று எங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் கோரிக்கைகளை ஏற்று இங்கே கூடியிருக்கும் அடியார்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் அனுகிரகமும் தந்து சர்வ மங்களமும் பொழிந்து கண்டிப்பாக நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து காட்டி